ஓகே கேஸ், பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேஃபாக இருக்கீங்க நம்புறேன். என்னையா இது, என்ன நடக்குது? நம்புற மாதிரியா இருக்கு, நம்பாத மாதிரியா இருக்கு. ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா ஷாக்கிங்ஸ் ஆஃப் த சந்தோஷம்ஸா இருக்கு எனக்கு இந்த வீடியோ. மேபி சில பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்றது. எஸ், இட்ஸ் ரிகார்டிங் நம்ம தளபதி அவர்கள் தான். என்ன ஒரு விஷயம்னா, நான் இன்னைக்கு ட்விட்டர் ஓப்பன் பண்ணேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. ஒரு 3 நாள் ஆயிடுச்சு நம்ம வீடியோ போட்டு. சரி, ஓகே, ஏதாவது கண்டென்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ட்விட்டர் நான் ஓப்பன் பண்ணேன். ஓப்பன் பண்ண உடனே ஹேஷ்டேகு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது, தமிழக வெற்றி கழகம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிட்டு 1 இயர் முடிஞ்சிருக்குங்க. சத்தியமா சொல்லுங்க, எத்தனை பேருக்கு இந்த கட்சியை இப்பதான் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருந்தது. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா 1 இயர் ஆனிவர்சரி பாத்தீங்கன்னா கொண்டாடுறாங்க. அண்ட் தளபதி அவர்கள் அபிஷியலா அந்த தமிழக வெற்றி கழகம் பேஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு ரிலீஸும் பண்ணியிருக்காரு, பிரஸ் ரிலீஸ். நான் அதான் யோசிச்சேன், என்ன தலைவா சொல்றீங்க? இப்பதான் ஏதோ ஒரு வாரம் முன்னாடியோ இல்ல ஒரு 4-5 மாசம் முன்னாடியோ தான் கட்சியை ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருந்தது, மாநாடுலாம் வச்சிங்க. அதுக்குள்ள 1 இயர் ஆயிடுச்சா? அவ்வளோ சீக்கிரமாவா டைம் போகுது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது. இந்த வீடியோ பாக்குற கண்டிப்பா நிறைய பேருக்கு இந்த ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். 4-5 மாசம் தானே ஆகுது, அதுக்குள்ள எப்படி 1 இயர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா டைம் ஸ்பீடா போகுது. தமிழக வெற்றி கழகம் இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா வெற்றிக்கான பாதையில தான் போயிட்டே இருக்கு. அப்படியே போகும் நம்புறேன். அண்ட் அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்துல பாத்தீங்கன்னா நிறைய பதவிகள் அப்படின்றது கைண்ட் ஆஃப் கொடுத்துருக்காரு தளபதி. அதுக்கான அஃபிஷியலா பாத்தீங்கன்னா எல்லாரையும் இன்வைட் பண்ணிட்டு ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒரு போஸ்டிங் மாதிரி பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காரு, விச் இஸ் ரியலி நைஸ். அண்ட் நிறைய பேர் கமெண்ட்ல கேட்பீங்க, ப்ரோ உங்களுக்கு எந்த போஸ்டிங்குமே இல்லையா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஆசைப்படுறது தப்பு கிடையாது, பட் கொடுத்தா நம்ம ஏன் ஒர்க் பண்ணாம இருக்க போறோம் தமிழக வெற்றி கழகத்துக்கு? சிம்பிள் ஆஸ் இட் இஸ். யாருக்கா இருந்தாலும் அது ஆசை இருக்கும்ல. அண்ட் நான் ஆக்சுவலாக ரொம்ப ஆசைப்பட்டது என்னன்னா, அந்த சோஷியல் மீடியா டீம்ல மேபி நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு. பட் இன்னும் டைம் இருக்கு, கட்சி இப்போ தானே ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆனால் இப்போதான் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு சொல்ல மாட்டாங்க, 1 இயர் ஆயிடுச்சுங்க. அதுதான் என்னால் தாங்கவே முடியல. பட் எனிவே, கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த தமிழக வெற்றி கழகம். ஆஸ் அ தளபதி ஃபேனாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் பண்ணலன்னா நல்லா இருக்காது. ஒரு 1 இயர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் மெயினாக இந்த வீடியோ. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஜனநாயகன். எஸ், இந்த படத்தோட இந்த ஃபர்ஸ்ட் லுக் செகண்ட் லுக் விட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அப்டேட் எதுவும் கொடுக்கல. இதுக்கு மேலதான் அப்டேட்ஸ் வரும். அண்ட் சில பேருக்கு இன்னும் டவுட் இருக்கு, இந்த படம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகுமா அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கும் அந்த டவுட் இருக்கு. ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த வருஷமே வந்துருன்றாங்க, சில பேர் இல்லை இந்த வருஷம் வராது, நெக்ஸ்ட் இயர் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்றாங்க, அடுத்த பொங்கலுக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவ்வளோ டிலே ஆகாதுன்னு சொல்லிட்டு நம்புறேன். ஏன்னா ஷூட்டிங்கை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கைண்ட் ஆஃப் முடிஞ்சிருச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது அடுத்த வருஷம் வரலும் டிலே பண்ண மாட்டாங்க தான் எனக்கு தெரியுது. ஸோ தமிழக வெற்றி கழகம் உங்க ஏரியா, இப்போ நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்களா, ப்ரோ நான் இந்த மாவட்டம் ப்ரோ இந்த மாவட்டம் ப்ரோ அப்படின்னு சொல்லுவீங்க. உங்க ஏரியால யார் யாருக்கு என்னென்ன பதவி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இதுக்கு மேலதான் ரியல் கேமிங்ஸ் ஆஃப் த ஸ்டார்டிங்ஸ். அது உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னா, இதுக்கு மேலதான் ஆக்சுவலா ஆரம்பம். இவ்வளவு நேரம் பார்த்துட்டு பாத்தீங்கன்னா டீசர் தான், இந்த மாநாடு கீநாடு எல்லாத்தையும் ஒரு டீசர் தான். அது இனிமேதான் உண்மையான விஷயங்கள், வெறித்தனமான விஷயங்கள்ன்றது இந்த கட்சியில இருக்க போகுது. தட்ஸ் ஃபார் ஷுர். சொல்லிட்டு இந்த வீடியோ பாத்தீங்கன்னா இதோட கட் பண்ணிக்கிறேன் கைஸ். அண்ட் 3 நாளா வீடியோ போடல, எதுவும் பெருசா கண்டென்ட்டும் இல்லை ஆன்லைன்ல. இதுக்கப்புறம் பெரிய கண்டென்ட்னா நம்ம விடாமுயற்சி படம் தான் ரிலீஸ். டிக்கெட்ஸ் ஆன்லைன்ல வந்துருச்சா இல்லையான்னு கூட எனக்கு ஐடியா இல்லை. நான் இன்னைக்கு ஈவினிங் தான் செக் பண்ண போறேன். நீங்க எந்த ஏரியால படம் பார்க்க போறீங்கன்னு சொல்லுங்க. ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு இந்த படம் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அனிருத் வரப்பி நீர் பாப்புல நம்ம அஜித் அவர்கள் ஸ்டன்ட் சீன்ஸ் எல்லாம் பயங்கரமா பண்ணியிருப்பாரு. லெட்ஸ் see how this goes. அண்ட் நம்மளோட கெரியர் எப்படி போகுதுன்னா, ஆஸ் ஆஃப் நோ செட்டில்டா தான் போகுது. எதுவும் பெருசா பிளான் பண்ணல இந்த வருஷம். நான் எல்லாத்தையுமே துட்டு தேவைங்க, காசு இல்லைன்னா இங்க ஒண்ணுமே நடக்காது, அதுதான் உண்மை. சொல்லிட்டு இந்த வீடியோ பாத்தீங்கன்னா இதோட கட் பண்ணிக்கிறேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங், ஸோ டூ ஃபாலோ மீ. சேனல் பாத்தீங்கன்னா யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். என் காதல் தோல்வியை கண்டு என் மனம் இன்று என்னுடன் சிரிக்கிறது. அட உண்மை காதலுக்கு மதிப்பு இல்லது இன்றுதான் எனக்கு தெரிகிறது. என் காதல் என்றுமே உண்மைதானடி என்று உனக்குதான் தெரிஞ்சாது. என்னை விட்டு போரடி கொஞ்சம் இல்லடி, காதல் என்று அது போய்தானோ.
பவதி. கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி. பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி. இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.